குபேர்பூர் கிராமத்துல ராமுன்னு பேர் கொண்ட ரொம்பவே உழைக்கக்கூடிய ஒரு விவசாயி இருந்தாரு. அவரு சிவபெருமானோட பரம பக்தரா இருந்தாரு. தினமும் அவருடைய நாட்களை அந்த கடவுளோட பேரை சொல்லி தான் ஆரம்பிப்பாரு. ஒரு நாள் ராமு சிவபெருமானோட பூஜை செஞ்சு முடிச்சிட்டு உட்கார்ந்தாரு. அப்பதான் அவரோட பையன் லக்கன் அங்க வந்தான். அப்பா, தினமும் யாரோட தியானத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க? இங்க பாருப்பா, இவர் தான் நம்மளோட தெய்வம். அப்புறம் எல்லா உயிருக்கும் ஆரம்பம் இந்த தெய்வம் தான். அப்படியா? அப்புறம் நீங்க ஏன் இவருக்கு பூஜை செய்றீங்க? லக்கன், நீ உண்மையாவே பெரிய கேள்விதான் கேட்டிருக்க. அப்படியா? அப்புறம் இவருக்கு எதுக்காக பூஜை செய்யணும்? இவர் தான் பகவான் சங்கர். இவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. சிலர் மகாதேவன் சொல்லுவாங்க, சிலர் நீலகண்டன் சொல்லுவாங்க, நடராஜன்னு சொல்லுவாங்க. இவரோட அப்பாவியான குணம் அப்புறம் திறமைகளை எல்லாம் பார்த்து பக்தர்கள் இவரை போலேநாத்னு கூட சொல்லுவாங்க. அப்படியா? அப்புறம் இவருக்கு எதுக்காக பூஜை செய்யறாங்க? எல்லா விஷயங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும்பா. சிலர் பாசத்தால் பூஜை பண்ணுவாங்க, இன்னும் சிலர் அவங்களோட கஷ்டம் போகணுன்றதுக்காக பூஜை பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கப்பா? நான் வெறும் இவரோட கோடிக்கணக்கான பக்தர்களில் ஒரு சின்ன பக்தன் தான்ப்பா. அவர் மேலே பாசமுள்ள பக்தன் பகவான் உறவு தான் எங்களுக்குள்ள. நான் பூஜை பண்ணி அவர்கிட்ட நான் சொல்லுவேன் அவர் மேலே எனக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு. அப்படியா? அப்ப நானும் அவர்கிட்ட சொல்ல விரும்புறேன். அதாவது நீங்க அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு. லக்கன் ராமு பேசுறத சீதா கேட்டுக்கிட்டே வந்து என்ன சொல்றான்னா, கண்ணா லக்கன், அப்படி நீ இதை சொல்லணும்னு நினைச்சா அவருடைய வாகனமான நந்தி கிட்ட போய் காதுல சொல்லணும். அது எதுக்குமா? ஏன்னா நந்தி சொல்ற விஷயங்களை சிவபெருமான் முதல்ல கேட்பாராம். சரிங்கம்மா, நான் அதே மாதிரி செய்றேன். இப்படி சொல்லிட்டு லக்கன் அந்த இடத்த விட்டு போனான். பாத்தியா சீதா, பசங்க எல்லாரும் இவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ பெருசாயிடுறாங்க. என்னோட தெய்வம் நம்ம லக்கன் மேலே இந்த மாதிரியே கருணை காமிக்கணும். சரி வாங்க, இன்னைக்கு நீங்க வயலுக்கு போய் மாடுங்களை கூட்டிகிட்டு உழுகவும் செய்யணும். சரியா சொல்ற. நான் சாயந்தரம் வரும்போது அதுங்களை கூட்டிட்டு வரேன். சரிங்க. கடவுளுக்கான பக்தி வயல்ல உழைக்கணும், 2 வேளை சாப்பாடு. ராமோட வீட்டில் இந்த வாழ்க்கையில எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா காலச்சக்கரம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. 8 வருஷம் கடந்துடுச்சு. லக்கனுக்கு இப்போ 14 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் ராமோட உடல்நிலை இந்த வருஷம் ரொம்ப மோசமாயிடுச்சு. இந்த வருஷம் நாம என்ன பண்றது? உங்க உடல்நிலையும் சரியில்லை. அப்புறம் நம்மளோட 2 மாடுங்களுக்கும் வயசாயிடுச்சு. புதுசா மாடுகளும் நம்மளால வாங்க முடியாது. அப்புறம் உங்க உடல்நிலையும். அப்பா, இப்போ நாம என்ன பண்றது? இதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா? நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா, கவலைப்படாத. எப்படி கவலைப்படாம இருக்க முடியுங்க? உங்க நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. கவலை இருக்கத்தானுங்க செய்யும். நீங்க எப்படிப்பா இவ்வளோ அமைதியா இருக்கீங்க, அதுவும் இந்த மோசமான நிலைமையில? இங்க பாருப்பா, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளோ மோசமான நிலைமை வந்தாலும் நம்மளோட தைரியத்தை மட்டும் விட்டுடக்கூடாது. நம்ம தைரியத்தை விட்டுட்டோம்னா இந்த மோசமான நிலைமையிலேருந்து நம்மளால மீண்டு வர முடியாது. சரிங்க, இந்த நிலைமையில என்ன செய்யறது? அது நீங்களே சொல்லுங்களேன். இதுக்கான தீர்வை இந்த நிலைமையில என்னால் செய்ய முடியாது. அப்புறம் லக்கனும் இப்போ சின்ன பையன். இப்போ என்னால் என் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்க மட்டும்தான் முடியும். அவர் தான் ஏதாவது வழி காட்டணும். லக்கன் தான் அப்பாவோட பக்தியை பார்த்து ரொம்பவே பூரிச்சு போனான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, சின்ன வயசுல அவன் எந்த மாதிரி நந்தியோட காதுகள்ல தான் அப்பாவோட பக்தியை பத்தி சொல்லணும்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பான். லக்கன் உடனே அங்கிருந்து நேரா கோவிலுக்கு போனான். இங்க பாருங்க சாமி, நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போது எங்களோட இந்த மோசமான நிலைமையிலேருந்து தப்பிக்க ஏதாவது வழி கேட்க வந்திருக்கேன். எங்களுக்கு ஏதாவது வழி காட்டுங்க. லக்கன், என்ன விஷயம்ப்பா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை பூசாரி ஐயா, அது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் நான் கடவுள்கிட்ட வழி கேட்கலான்னு வந்திருக்கேன். அவர் தெய்வம்ல, பக்தர்கள் மேலே அவருக்கு பாசம் இருக்கு. நீ கவலைப்படாத. நீ அவர்கிட்ட வந்து வேண்டலனாலும்
தெய்வம் கண்டிப்பாக உன்னோட அப்பாவை கைவிட்டுடவே விட்டுடாது. நானும் உனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அவர் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார். சரி பூசாரி ஐயா, நான் இப்போ கிளம்புறேன். லக்கன் பூசாரி சொன்னதை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அமைதியானான். அப்புறம் வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தான். அப்போதான் போகிற வழியில் விபூதியை பூசியிருந்த ஒரு யோகி தன்னோட மாடோடு நின்றுட்டு இருந்ததை அவன் பார்த்தான். சாமி, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? இங்க பாருப்பா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா என்னோட நண்பனுக்கு தண்ணி தான் கிடைக்கவே இல்லை. அதனால தான் இந்த வெயிலில் களைச்சி போயிட்டான். இங்க பக்கத்துல ஏதாவது குளம் இல்லை நதி இருக்கா? சாமி, இங்கே நதியெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இங்கே பக்கத்தில் தான் என்னோடய வீடு இருக்குது. நீங்கள் அங்கே வாங்க, உங்களுக்கும் உங்களோட நண்பனுக்கும் அங்கே தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இங்கே பாருப்பா, உனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வேற ஏதாவது பார்த்துக்கிறேன். சாமி, இதில் எதுக்கு இவ்வளோ யோசிக்கணும்? உங்களுக்கு தாகமாக இருக்குது, பக்கத்தில் என்னோடய வீடு இருக்குது. நீங்கள் முதல்ல என் கூட வாங்க. நீ ரொம்ப நல்லாவே பேசுகிறப்பா. உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு உன்னோட அப்பா அம்மா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் எனக்கு அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. எல்லா உயிரினமும் கடவுள் ஈஸ்வரனோட அம்சம். அதனால தான் நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். ரொம்ப நல்லது. வா, உன்னோட வீட்டுக்கு நம்ம போகலாம். சரிங்க சாமி. லக்கன் அந்த பாபாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அப்புறம் அந்த மாட்டுக்கு வெளியில தண்ணியை கொடுத்து பாபாவை வீட்டுக்குள்ள வர சொல்லி அவன் சொன்னான். ராமுக்கு உடல்நல சரியில்லாததுனால அவர் தன்னோட அறையிலேயே இருந்தாரு. சீதா பாபாவுக்காக தண்ணீரும் ஸ்வீட்டும் கொண்டு வந்து கொடுத்தா. இது ரொம்பவே சுவையா இருக்கு மகளே. நன்றிங்க பாபா. சாமி, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இங்கேயே ஓய்வு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் போய் தங்குறதுக்கு எந்த இடத்த தேடுவீங்க? நான் ஒரு சன்னியாசி மகனே. இந்த ஆகாயம்தான் என்னோட கூரை, இந்த உலகம்தான் என்னோட வீடு. நீ என்னை பற்றி கவலைப்படாத. இப்போ இந்த வீட்டில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்களா? இல்லைங்க, லக்கனோட அப்பாவும் இருக்காரு. லக்கனோட அப்பாவுக்கு இப்போ உடல்நல சரியில்லை. அவர் தன்னோட அறையிலேயே ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. லக்கனோட நல்ல குணத்தை பார்த்து அவனோட அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு. அதனால தான் நான் இங்கே வந்தேன். வாங்க சாமி, நான் என்னோட அப்பாவை உங்களுக்கு காட்டுறேன். இது யாருமா சீதா? யாரோ துறவி வந்திருக்காரு. அவர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. வணக்கம் சாமி. நன்மை உண்டாகட்டும் மகனே. ராமு அந்த பாபாவை பார்த்ததுமே அவரோட கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அதே பாபாவோட முகத்துல ஒரு அமைதியான புன்னகை தோன்றுச்சு. என்ன ஆச்சுப்பா? நீங்கள் எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு எப்படி தோணுதுன்னா, நான் இவ்வளோ நாளாக யாரை தேடிட்டு இருந்தேனோ அவரை பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ நான் கிளம்புறேன். நீங்கள் எல்லாரும் என்னை நல்லா கவனிச்சிட்டீங்க. நீங்கள் வந்ததால் என்னோட வீட்டுக்கு புண்ணியம் கிடைச்சது சாமி. நீங்கள் மறுபடியும் இந்த பக்கம் வந்தால் இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும். நன்றி சாமி. சீதாவும் லக்கனும் ராமுவோட சேர்ந்து பாபா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க. அப்புறம் பாபா அங்கேருந்து புறப்பட்டு போனாரு. மறுநாள் காலையில் லக்கன் பார்த்தான், பாபாவோட மாடு அங்கே இருந்தது. அம்மா, அப்பா, என்னாச்சுப்பா? இங்கே பாருங்களேன், அந்த சாமி அவரோட நண்பரை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் ஏன் இதை கூட கூட்டிகிட்டு போகல? அந்த சாமி கண்டிப்பாக இதை மறந்துருக்க மாட்டாரு. இதை நல்லா கவனிச்சிட்டு இருந்திருப்பாரு. நாம் ஒரு வேலை பண்ணலாம். இதை இனிமேல் நாமளே கவனிச்சுக்கலாம். ஏன்னா அவர் ஒரு வேளை திரும்பி வந்தாருன்னா அவரோட நண்பனை அவர் நல்ல விதமாக தான் பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரியே செய்யலாம்ப்பா. சீதா, அந்த சாமி இங்கே வந்துட்டு போனதுலேருந்து என்னோட உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் வலி இன்னும் கொஞ்சம் இருக்குது. என்னால் வயலில் இறங்கி வேலை செய்ய முடியாது. ஆனால் என்னால் நம்ம மாடுகளை நல்லபடியாக கவனிச்சிக்க முடியும். நானும் உங்கள் கூட வரேன்ப்பா. அப்படின்னா நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. நான் அதுக்குள்ளே உங்களுக்கு சமையல் ஏற்பாடு பண்ணுறேன். ராமு லக்கனோட வயலுக்கு போனான். அந்த வயசான 2 மாடுகளால் உழுகவே முடியல. அப்புறம் ராமுவும் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாரு. அப்போதான் அங்கே பாபா கூட வந்த மாடு வந்துடுச்சு. லக்கன் அங்கேருந்து ராமு கிட்ட ஓடி வந்தான். இங்கே பாருங்கப்பா. என்ன விஷயம்ப்பா? இங்கே பாருங்க, அந்த சாமியோட மாடும் இங்கே வந்துடுச்சு. இதை வச்சு நம்ம ஏன் வேலை செய்யக்கூடாது? இல்லைப்பா,
நம்மளோட வேலைகளை செய்ய வச்சு இதை நம்ம கஷ்டப்படுத்தவே கூடாது. சாமி நம்மக்கிட்ட இதை விட்டுட்டு போயிருக்காரு. இது மேலே அவருக்கு தான் உரிமை இருக்கு. அப்போதான் அந்த மாடு கலப்பையை வந்து தொட்டுச்சு. இப்போ இதுவே சொல்லுதில்லப்பா. இப்போ நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு வேலை இதுக்கு செய்ய விருப்பம் இல்லைன்னா அப்போ நம்ம இதை செய்ய வைக்க வேண்டாம். சரிப்பா. ராமு லக்கன் சொன்ன மாதிரியே மாட்டோட கலப்பையை பூட்டி விட்டாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரே 1 மணி நேரத்துக்குள்ள அது தனிச்சியா எல்லா வேலையையும் முடிச்சிருச்சு. இதை பார்த்ததும் ராமு ரொம்பவே அதிர்ந்து போனாரு. அப்புறம் லக்கன் ரொம்பவே சந்தோஷமா ஆயிட்டான். அம்மா, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க. அப்படி என்ன விஷயம் நடந்தது? நம்ம மொத்த வயலோட வேலையையும் நந்தி தனியாக பண்ணிடுச்சு, அதுவும் 1 மணி நேரத்தில். என்ன, நிஜமாவா? உண்மைதான். பல மாடுகளுக்கு இருக்க வேண்டிய பலம் இந்த ஒரே ஒரு மாட்டுக்குள்ளே இருக்கு. அப்புறம் இவ்வளோ வேலையை செஞ்சதுக்கு அப்புறமும் இது களைச்சு போகவே இல்லை. இது எல்லாமே அந்த சிவபெருமானோட அருள் தாங்க. இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்க போகுது? ஆமாம்மா, நேற்று தான் நான் வழியை வேண்டி கோயிலுக்கு போயிருந்தேன். அப்புறம் இன்றைக்கே நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த வருஷம் நமக்கு நிறைய விளைச்சல் கிடைக்கும். தன்னோட நிலைமை மாறுறத பார்த்துட்டு ராமு அப்புறம் சீதாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. இதே மாதிரி 1 வருஷமும் கடந்து போயிடுச்சு. அப்புறம் இந்த வருஷம் ராமுவோட பயிர்கள் எல்லாத்தையும் விட அதிகமா, அப்புறம் எல்லாரை விட நல்ல பயிர்களா இருந்தது. ராமுக்கு நிறைய பணம் வந்து சேர்ந்தது. குபேர்பூரோட பெரிய ஜமீன்தார் கும்ப இந்த விஷயத்தை கேட்டு ராமுவோட வீட்டுக்கு வந்தாரு. என்ன விஷயம் கும்ப்? என்ன இந்த பக்கம்? எதுவும் ஆகலை. ஆனால் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த கிராமத்தில் உன்னோட விளைச்சல் தான் ரொம்ப அதிகமாக இருக்காமே. அதுதான் எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ஏதாவது புது வழி இருந்துச்சுன்னா அதை எனக்கும் சொல்ல. மொத்த கிராமமும் முன்னுக்கு வரும். அதில் நான் எதுவுமே பண்ணலை. எனக்கு உடம்பு கூட சரியாகவே இல்லை. அப்போது இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அது என்னன்னா, எங்களோட வீட்டுக்கு கடவுளோட ஆசீர்வாதத்தால் ஒரு மாடு வந்திருக்கு. சொல்லணும்னா அதில் பல மாடுங்களோட சக்திகள் இருக்குது. அது எப்போலேருந்து என்னோட வயலை உழுக ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து விளைச்சல் அதிகமாயிடுச்சு. அப்படியா? ஆமாம் கும்ப். ராமு, நீ ஒன்று பண்ணு, அந்த மாட்டை என்கிட்ட வித்துடு. நான் அதுக்கு நல்ல விலை கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய அளவில் நிலங்கள் இருக்குல்ல. கும்ப், என்னால் அந்த மாட்டை உன்கிட்ட விற்கவே முடியாது. அந்த மாடு ஒரு சுவாமிக்கு சொந்தம். கண்டிப்பாக அவர் ஒரு நாள் வருவார். அது வரைக்கும் எங்களால் அதை பார்த்துக்க முடியும், அவ்வளோதான். இதை நீ நேரடியாகவே சொல்லலாமே. எல்லா விளைச்சலும் உனக்கு மட்டும்தான் வேணும்னு. தேவையில்லாமல் கதை சொல்லாத. அதோட முதலாளி வேற ஒருத்தர்னா நீ எதுக்காக அதை எடுத்துகிட்டு போய் உன்னோட வயலில் வேலை செய்ய வைக்கிற? உனக்கு எப்படி வேணுமோ நீ அப்படியே யோசிச்சுக்கோ. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த மாடு எங்ககிட்ட இருக்கிறது அந்த சுவாமியோட அருளால் தான். நாங்கள் அதை பத்திரமா பார்த்துக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதை வேலை செய்ய வைக்கிறது தானே. அந்த வேலையெல்லாம் அதுவாக தான் போய் பார்த்துக்குது. இப்படியே நீ கதை உண்டாக்கிட்டே இருக்க போறியா? நான் இப்போ கிளம்புறேன். உன்கிட்ட பேசி எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. கும்ப அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் ராத்திரி ஆனதும் 2 ஆட்களோட ராமுவோட மாடை எடுத்துட்டு போறதுக்கு வந்தாங்க. நீங்க 2 பேரும் இதுக்கு கயிறை கட்டி இதை இங்கிருந்து எடுத்துட்டு போங்க. அவங்க 2 பேரும் அதுக்கு மூக்கணாங்கயிறு கட்ட போன போது அந்த கயிறு தானாவே சின்னதாயிடுச்சு. இது என்னது? ஒன்று பண்ணுங்க, இதை இங்கிருந்து தூக்கிட்டு போயிடுங்க. அவங்க 2 பேரும் அதை தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த மாடு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட அசையல. இந்த மொத்த உலகமும் இந்த மாடு மேலே தான் இருக்குது போலையே. என்னால் இதை ஒரு அடி கூட நகர்த்தவே முடியலையே. அப்படின்னா அந்த ராமு சொன்னது உண்மையாக தான் இருக்கும் போல. இது கண்டிப்பாக ஒரு தெய்வீக சக்தியாக தான் இருக்கும். அப்போதான் அந்த மாடு 3 பேரையும் முட்டுச்சு. கும்பம் அந்த 2 திருடர்களும் அங்கேருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினாங்க. இந்த சம்பவம் நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ராமுவோட குடும்பம் மறுபடியும் ரொம்ப நல்லா இருந்தது. லக்கன் இப்போ இளைஞனோட வயசுக்கு வந்துட்டான். ஒரு நாள் காலையில் அந்த மாடு அங்கேருந்து காணாம போயிடுச்சு. அப்பா, அப்பா, என்னாச்சு லக்கன்? நம்மளோட நந்தி எங்கேயோ போயிடுச்சு. நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், ஆனால் அது எங்கேயுமே கிடைக்கல.
இப்போ நம்ம அந்த சாமி வந்து கேட்டா என்ன சொல்றது? நீ இன்னும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன்ப்பா. அந்த சாமி நந்தியை தான் நம்மக்கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. இப்போ தான் நீ இவ்வளோ பெரிய பையனாக மாறிட்டல்ல, இனிமே நீ தான் நம்மளோட வேலைகளை எல்லாம் பார்க்கணும். ஆனா அப்பா, இங்கே பாருப்பா, அந்த ஈஸ்வரன் அவரோட எல்லா பக்தர்கள் மேலேயும் நிறைய கருணை காட்டுவார். ஒருவேளை சிலர் அவரோட பக்தர் இல்லைனாலும் அவரை திட்டினாலும் யார் மேலேயும் அவர் கோவப்பட மாட்டார். அந்த நாள் அவர் போகிறதுக்கான நேரம் கிடையாது, அதனால நந்தியை நம்மக்கிட்ட விட்டார். இப்போ அவர் போகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு போல, அதனால கிளம்பிட்டாரு. ராமு லக்கன் மேல ஒரு ஏதோ ஸ்பர்ஷம் ஏற்பட்ட மாதிரி தோணுச்சு. ஏதோ அந்த ஈஸ்வரனே அவங்கள ஆசீர்வதிச்ச மாதிரி தெரிஞ்சது. அவங்க 2 பேரோட கண்கள்லயும் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அவங்க 2 பேரும் கை கூப்பி வணங்கினாங்க. அப்புறம் அந்த ஈஸ்வரனுக்கு போற்றி போற்றின்னு சொன்னாங்க.